வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையான நல்லா உதிரியாக நல்லா செம்ம டேஸ்ட்டான நம்ம குஸ்கா தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். சூப்பராக இருக்குங்க. இது நல்லா அரிசியும் நமக்கு உதிரியாக அடிப்பிடிக்காமல் அருமையாக நம்ம செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ பேனில் நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடலெண்ணெயோ நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி கிழித்து நம்ம போடலாம். அதுக்கப்புறமா பட்டை, சோம்பு, கிராம்பு, அதை நம்ம அந்த கரம் மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் நான் அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் நல்லா பிரியாணிக்கு வதங்குற மாதிரி நல்லா உங்களுக்கு பொன்னிறமாக வதங்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு குஸ்கா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கியாச்சு. இந்த டைம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வதக்கி விட்டுறலாம். இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா இலைகளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் ஒரே அளவு நம்ம எடுத்துக்கணும். அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த டைம் நம்ம நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா குஸ்காவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஏன் இன்றைக்கி நம்ம நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோன்னா நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம். இது கூடவே நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே குஸ்காவுக்கு நம்ம வெங்காயம் நிறையா சேர்க்கணும், தக்காளி கம்மியாக சேர்த்துக்கணும். இப்போது நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நம்ம சேர்த்துக்குவோம். இதில் காரம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம வதக்கிடலாம். இது கூடவே நம்ம கரம் மசாலா இல்லாட்டி நீங்கள் பிரியாணி மசாலா எது வச்சுருந்தீங்கனாலும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும். இது கூடவே நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் உங்களுக்கு ரெண்டுமே ஒரே அளவு தான். அதை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தயிர் ஊற்றி நல்லா நம்ம வதக்கிட்டோம். இந்த டைம் நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரியும் உங்களுக்கு நல்லா அரிசி நல்லா உதிரியாக நல்லா அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். 30 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு. இந்த தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலா கூட நல்லா மெதுவாக நம்ம உடையாமல் அரிசி உடையாமல் நம்ம கிண்டி விடணும். நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக கிண்டிட்டோன்னா அரிசி உடஞ்சிரும், நமக்கு முழுசாக நமக்கு ரைஸ் கிடைக்காது. அதனால் நம்ம மெதுவாக நம்ம கிண்டி விடணும். இப்போ நம்ம அரிசி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 2.5 கப் அளவுக்கு நான் 3/4 அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன்.
ஏன்னா பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி வந்து கூடவும் ஊற்றக்கூடாது, குறையாகவும் ஊற்றக்கூடாது. கரெக்டான அளவு நம்ம ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து அரிசி சேர்த்துக்கப்புறமா உப்பு போட உங்களுக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக கூட நீங்கள் அரிசி சேர்த்திக்கலாம். ஆனால் அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே கிண்டக்கூடாது. கிண்டினாலும் நம்ம மெதுவாக தான் நம்ம கிண்டணும். இந்த டைம் நீங்கள் வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா ஒரு அரை லெமன் வந்து நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் நம்ம வந்து ஒரு விசில் நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு விசில் வந்துருச்சு, ஸ்டீமும் போயாச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், அரிசி சூப்பராக நல்லா விதையாக நல்லா வந்திருக்கு. பாருங்கள், அரிசி பாருங்கள் நல்லா உதிரியாக கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல பாருங்கள். நல்லா அரிசியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக நமக்கு வந்திருக்கு பாருங்கள். நமக்கு சூப்பரான, சுவையான, டேஸ்ட்டான நமக்கு வந்து குஸ்கா தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.